ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சீசன் 2ல் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிஷன் ஹவுஸுக்கு வந்த காப்ளின் மாதிரி இருக்கவனோட அந்த ஸ்வாட் மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருப்பாங்க. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாட் மாஸ்டரும் இந்த உலகத்தையே நான் வெறுக்கிறேன், இந்த அருவெறுப்பான உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவனும் ஒழுங்கு கிடையாது, எல்லாருமே நேருக்கு நேர் சண்டையே போட மாட்டானுங்க, எல்லாம் முதுகு பின்னாடி இருந்து பெட்ரை பண்ணுற கூட்டம் தான் அப்படின்ட்டு அவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நானும் உன்ன மாதிரி தான் என்னையும் பெட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த ஸ்வாட் மாஸ்டரும் நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் எனக்கும் பல துரோகங்கள் நடந்திருக்குடா அப்படின்ட்டு ஓங்கி அந்த ஸ்வாட் மாஸ்டர் மூஞ்சிலேயே குத்துறான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் மாஸ்டர் பறந்து போயிட்டு அங்கே இருக்கிற செவுத்துல அடித்து கீழே விழுவுறான். நம்ம ஹீரோ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் மாஸ்டர் போயிட்டு செவுத்தில் முட்டினதில் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளமே ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த ஸ்வாட் மாஸ்டரும் வலிக்குதே அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோனோட ஸ்பிரிட்டை ஏவி விடுறான். அந்த ஸ்வாட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்ட்டு கத்துறான். அங்கே அந்த ஸ்வாட் மாஸ்டருக்கு என்னாச்சுன்னு காட்டல, கட் பண்ணி யாரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் மாஸ்டரோட மாஸ்டர் அந்த காப்ளின்னு தான் காட்டுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த தெருவை தாண்டி எப்படியாவது நான் போயிட்டேன்னா நான் பொழைச்சிருவேன் அப்படின்ட்டு அவனும் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக அந்த காப்ளினுக்கு எதுவுமே தெரில, ஏதோ உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பாடி யாரோ ரெண்டாக பொழந்திருப்பாங்க. வேற யார் நம்ம தலைவி தான் உள்ளே பூந்து அவன் உடம்பு வெட்டியிருப்பா. நம்ம தலைவி ஹாயும் அவ்வளோ சீக்கிரம் எங்கிட்ட தப்பிச்சிட முடியுமா, பாய் பாய் போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ நம்ம ஹாயும் ஏதோ பார்த்து ஷாக் ஆகிறா. பார்த்தீங்கன்னா அந்த காப்ளினை வெட்டினா இல்லையா, அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் கார்டு மாதிரி ஒன்று கீழே விழுவுது. கட் பண்ணி ஸ்வாட் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ எதுக்கு என்னை உயிரோட விட்ற, என்னை ஒழுங்காக இங்கேயே கொன்று அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் உன்னை பெட்ரை பண்ணி நீ ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, உன்னைய நான் இங்கே கொன்று அதை வேற எனக்கு ஒரு குற்றம் வச்சு எடுத்து நான் சுத்த விரும்பலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அந்த ஸ்வாட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஓ நீ அப்படி சொல்கிறியா, ஓகே ஓகே இப்போ நீ என்னை உயிரோட விடுறதுக்கு பின்னாடி வருத்தப்படாதா அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். கட் பண்ணி நம்ம வேல்கனை ஹீரோ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கன் கலாய்க்கிறான், என்ன அவனும் உன்ன மாதிரி பெட்ரே வாங்க இருக்கனால அவனை உயிரை விட்டியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாயும் ஒரோபியானி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் கேட்குறான் அவனை என்ன பண்ண அப்படின்ட்டு. அவளும் சொல்கிறான் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்புறம் அவனை கொன்னதுக்கப்புறம் இந்த பொருள் அவங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட அந்த கோல்டு கார்டை கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த கார்டை வாங்கி பார்க்குறான். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் மாதிரி, இங்கே சீக்கிரட்டாக நடக்கிற பல ஏலங்களுக்கெல்லாம் இந்த கார்டை வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வில்லத்தனமாக புள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா ஒரோபியமியை நீங்கள் மன்னிக்கணும், நான் என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் மட்டும் அந்த இடத்த அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்ட்டு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் என்ன ஹாயு இப்படி பண்ணுற, உனக்காக இது கூடவா பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனை தலையில் தட்டி கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம தலைவி ஹாயும் ஒரு புன்னகை கலந்த வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த சீக்கிரம் நடக்கிற ஆடிஷனுக்கு வந்து அங்கே இருந்தவன்ட்டு அந்த கோல்டு கார்டை காமிச்சிருப்பான். அவனும் இங்கே வாங்க சார் உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷன் ஹவுஸுக்கு மேலே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், ப்ரைவேட் ரூம் மாதிரி, அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ அங்கே ஏன் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான், இதுதான் எங்களோட கடைசி பொருள் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏன் நடக்க வந்திருப்பான் போல், அதான் கடைசி ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு இதை காட்டுறான். அங்கே இருக்கிறவங்களும் அது என்ன அப்படின்ட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அது கண்டிப்பாக ஏதாவது மித்திக்கல் பீஸ்டாகவும் அப்படி இல்லைன்னா ஏதாவது டிவைன் பீஸ்டாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஏழு நடத்துறவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இதோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூண்லேருந்து அந்த ஸ்க்ரீன் அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிறான், என்னது டார்க் எல்ஃபா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ள இருந்தது ஒரு டார்க் எல்ஃபா தான் இருக்கும். அங்கே இருக்கவனும் இந்த எல்ஃபை நாங்கள் கஷ்டப்பட்டு சீக்கிரட்டாகவும் கேப்சர் பண்ணியிருக்கிறோம், இந்த ஹெல்ஃப் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனு இந்த ஹெல்ஃபை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஹெல்ஃப்லேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நார்மலாக ஹை எல்ஃப்ஸ்க்கெல்லாம் பியூரி மானாவும் அப்புறம் டார்க் எல்ஃபுக்குலாம் டீமன் மானாவும் இருக்கும், ஆனால் இவளுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டார்க் எல்ஃப் இங்கே நடக்கிற அந்த இடத்தையெல்லாம் வெறிகுண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவங்களாம் 1.5 மில்லியன் 1.6 மில்லியன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒரு ஏஞ்சல் என்ட்ரியாக வராங்க. அப்போ அந்த டார்க் எல்ஃபும் அந்த ஏஞ்சலை ஒரு ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறா. அவளும் பார்த்தீங்கன்னா அவள் எனக்கானவ அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த டார்க் எல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் விற்க போகவே மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிற, கோவப்படாத, ஒழுங்காக என் கூடயே வந்துரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
அப்படின்னு அந்த ஏஞ்சலும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த டார்க் எல்ஃபும் உன்னை கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஏஞ்சலும் ஒழுங்கா என் கூட வந்துரு, சுற்றி பாரு, அந்த கிழட்டு பசங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, அவனுங்க உன்னை வாங்கினா என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல அப்படின்ட்டு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு பெட்டாக வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு உனக்கான பெட்டர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டார்க் எல்ஃபும் ரொம்பவும் கடுப்பாக வர அவளை பார்த்து. அப்போ அங்கே ஏலம் நடத்துகிறவனும் 5 மில்லியனா, இதுக்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க, அப்போ சரி உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போகிறா அப்படின்ட்டு அந்த டார்க் எல்ஃபும் இவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்க்குறப்ப அவனும் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஒரு டைம் 2 டைம் அப்படின்னு தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வருது, 10 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த டார்க் எல்ஃபே ஷாக் ஆகுது, யாரா இது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஏஞ்சலும் யார் இவன் அப்படின்ட்டு பார்க்குறா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் இதை. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன பிஜியான் அவன் உனக்கு வேணுமா, ஆனால் உனக்கு கிடைக்க மாட்டா, ஆனால் இவன் எனக்கு தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனும் 10 மில்லியன் பெட் கட்டுறான். அங்கே இருக்கிறவங்களா சூப்பர் இப்படி தான் பெட் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க உற்சாகமாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அந்த டார்க் எல்ஃபும் இது யாரா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஏஞ்சலும் கோஸ்ட் ஃபேஸ் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வழியில் நீ குறுக்க வருவ அப்படின்ட்டு அவளோட பவர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாருங்க நான் வாங்குற பொருளை பார்த்தீங்கன்னா என்னை பவரை காட்டி பயன்படுத்துறா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ அந்த ஏஞ்சலும் என்னடா இங்கே விளையாண்டுருக்கியா அப்படின்ட்டு அவளும் கடுப்பாக வரா. அப்போ நம்ம ஹீரோவும் என்னை பார்த்தா என்ன விளையாண்டுருக்க மாதிரியே தெரியுது, ஒழுங்காக ஓரமாக என்ன வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிரட்டுறான். அப்போ அந்த ஏலம் நடத்துகிறவனு இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்ட்டு அவனும் பயப்பட பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் 10.1 மில்லியன், இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு அவனும் பெட் பண்ணுறா. அவள் பெட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 20 மில்லியன் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வருது. நம்ம ஹாயு வேல்கண்டா டே பைத்தியக்காரா என்னடா பண்ணுற அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஏஞ்சலை வந்தது பீஜன் தான் கூப்பிட்டுருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் பீஜான் இது மேலே உனக்கு இந்த பொருளை வாங்குவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறப்ப அந்த ஏஞ்சலும் டே உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்ட்டு அவளும் கடுப்பாக வரா. அப்போ தான் நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான் இந்த 4 ராயல்ட்டி சேர்ந்தவங்கள டேரெக்டாலாம் அட்டாக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா இவங்களாம் வச்சு செஞ்சு விட்டுருணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏஞ்சல்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது பெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப அவளும் என்கிட்ட அதுக்கு மேலே காசு இல்லைங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளும் சொல்லிடுறான். அப்போ அந்த ஏலம் நடத்துகிறவனும் 20 மில்லியனுக்கு இந்த பொருள் அவருக்கே சோலிட் ஆகுது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். கட் பண்ணி ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏலம் நடத்தவன்ட்டு தான் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று கொடுப்பான் அந்த கூண்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ஏலம் நடத்துகிறவனும் சார் நீங்கள் திரும்பவும் ஏலம் நடக்கிறப்ப வரணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம தலைவி ஹாயும் ஒரு வருத்தத்தோட நீங்கள் எதுக்காக அந்த டார்க் எல்ஃபை வாங்கினீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோகிட்ட கேட்குறா. நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா வேற எதுக்கு அவள் அழகில் மயங்கி இருப்பான், அதான் 20 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம வேல்கனும் ஒரு டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீயும் அந்த மாதிரி தான் நினைக்கிறியா ஹாயோ அப்படின்னு நம்ம ஹாய்கிட்ட கேட்குறப்ப நம்ம ஹாயும் இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல, இருந்தாலும் அவள் ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹாயும் சொல்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஏஞ்சலும் வருவா. நான் உங்கள் கான்வர்சேஷனை டிஸ்டர்ப் பண்ணல, நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அந்த டார்க் எல்ஃபை வாங்கினீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம், வேற ஏதாவது கேளு அப்படின்ட்டு அவள்கிட்டே நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அவளும் நீ அப்படி சொல்கிறியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏற்கனவே எங்களோட ஹையர் ஹெப்ஸ் எல்லாம் உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் வெறியாகி அவனோட கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை எல்ஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக வெட்டுற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறான், இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவளை மட்டும் ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா இவளோட கூட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ண வந்துருவாங்க, அவங்களெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகலை, நான்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கையை முறுக்கிக்கிட்டு டென்ஷனோட பார்த்துக்கிட்டு இருக்கான் அவளை. அப்போ அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயு கையில் இருந்திருக்க அந்த ஏர்பின் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம தலைவி காதுகிட்ட வந்து இந்த ஏற்பின் வச்சிருந்தவளையும் அவளோட இனத்தையும் நான் தான் உயிரோட எரிச்சு கொன்னேன் அப்படின்ட்டு அவளும் சொல்றா. நம்ம ஹீரோவும் இவ என்ன சொல்றா, அப்ப இவளோட டார்கெட் நான் இல்லையா ஹாயுவோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா டென்ஷனே ஆகாம ஓகே அதுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறா. ஆனால் மனசுக்குள்ள ஹாயு இவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஆனால் இந்த இடத்த நான் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து வரலன்னு கோச்சிக்காதே, ஏன்னா உங்களுக்கு ரீசன் தெரியும் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போகுதுன்னு. ஓகே கைஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மதுரைங்க காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.